வெல்கம் டு சிகே யூனிக் ட்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம சோட்டி ஸ்டிச் பார்க்க போகிறோம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க என் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் இப்போ தான் பார்க்குறேன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஆர்டர் வரும், கிளாஸ் வைஸாக பார்த்து கற்றுக்கோங்க. எனக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவேன். ஏதோ டவுட்டு எதுனா நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. அக்டோபர் மந்த் பேட்ச் ஓப்பன் போயிட்டுருக்கு. லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபிங்கரில் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே வர த்ரெட்டை வந்து நீடில் கொடுத்து பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் நம்ம சோட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா? இந்த லைனில் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் நீடில் விடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நீடில் குத்தி எடுத்து த்ரெட்டை வெளியே எடுத்து மேலே, ஓகேவா? இங்கே வந்து நீடில் ஒரு குத்தி ஒரு குட்டி செயின் லாக். மறுபடியும் ரிட்டன் இப்படி வரையில் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா? இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி கீழே, ஓகேவா? இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் இறக்கமாக கொஞ்சம் தள்ளி போடணும். தள்ளி ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு ஒரு குட்டி லாக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கமாக நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல அதை தள்ளியோ இல்லை அதுக்கு கீழேயோ பண்ணாமல் அதுக்கு ஈக்குவலாக குத்தி எடுத்து ஒரு குட்டி லாக்கு. திரும்ப ரிட்டன் மேலேருந்து கீழே போகிறோம். கொஞ்சம் தள்ளி போகணும், ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் தள்ளி போகணும். இதிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் குத்திட்டு வரணும், ஓகேவா? நீங்கள் நீடில் கொஞ்சம் தள்ளி வச்சு குத்தி மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வரையில் அதே மாதிரி ஈக்குவலாக மேலே பார்த்தாப்பில் குத்தி எடுத்து அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப ரிட்டன் கொஞ்சம் தள்ளி மேலே தள்ளி வராமல் கீழே இறக்கி கொஞ்சம் தள்ளி குத்தி எடுக்கணும். இவ்வளோ தான் இது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி குத்தி எடுக்கிறீங்க, அதை அப்படியே ரிட்டன் கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி குத்துறீங்க. அடுத்து மறுபடியும் இந்த பக்கம் வரையில் குத்தி எடுத்து அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் கீழே இறக்கமாக கொஞ்சம் தள்ளி போய் குத்துறீங்க. அதே மாதிரி தான் அந்த பக்கமும் மேலே குத்தி எடுத்துட்டு மறுபடியும் கீழே போகையில் கொஞ்சம் இறக்கமாக போகிறோம், ஓகேவா? இப்போது உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். இதுக்கு ஒரு குட்டி லாக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு திரும்பி இப்படி வரையில் இந்த மேலே வந்து உங்களுக்கு சமமாக தான் இருக்கணும். மேலே வந்து வரையில் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கையில் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அப்புறம் போட பழகிடும். ஒரு குட்டி லாக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் போட பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வரும், ஓகேவா? இது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும். அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? அடுத்து அப்படியே கீழே இறக்கி கொஞ்சம் தள்ளி குத்தணும். கொஞ்சம் தள்ளி குத்தி மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு. இப்போ இப்படி வரையில் நீங்கள் மேலே வரைக்கும் கொண்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி நீங்கள் ஒரு இருங்க, கீழே இறக்கி இங்கே ஒரு குத்து எடுத்து அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் இப்படி. ஓகேவா? மறுபடியும் இப்படி கொண்டு இதுக்கு ஒரு குட்டி லாக்கு. இந்த குட்டி லாக் வந்து எல்லா இடத்துலையும் வரும் உங்களுக்கு. மறுபடியும் கொஞ்சம் கீழே தள்ளி அடுத்தடுத்து ஸ்டிச் போகையில் கீழே தள்ளி போட்டுட்டு இருக்கணும். ஓகேவா? இந்த சைட்லேருந்து கீழே தள்ளி போடுறீங்க, அதுக்கு ஒரு குட்டி லாக் போடுறீங்க. அடுத்து மேலே வரையில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி இப்போ மேலே இந்த லைனில் போட்டோம். இந்த லைன்லேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி ஒரு போட்டு குட்டி லாக்கு, ஒரு செயின் போடுறோம், ஒரு குட்டி லாக் போடுறோம். அடுத்து இந்த சைடு பார்த்தாப்புல ஒரு செயின் போட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக். இந்த லாக் போடையில் நீங்கள் இந்த கார்னரை ஒட்டினாப்பில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தனியாக தெரியாது, இல்லாட்டி அது தனியாக தெரியும் குட்டி லாக் போடையில். ஓகேவா? மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கமாக வந்து மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாட்டி நீங்கள் மியூட்டில் வச்சு நான் என்ன பண்ணுறேன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மறுபடியும் இறக்கமாக மேலே குத்தாமல் இறக்கமாக இது பண்ணி இங்கே ஒரு குட்டி லாக்கு போட்டு இந்த சைடு ஒரு லாக்கு. இப்போது இங்கே அறையில் கொஞ்சம் இறக்கமாக ஒரு வாட்டி குத்தி எடுக்கிறோம், மறுபடியும் ஒரு லாக் போடுறோம். மறுபடியும் இந்த சைடு கொண்டு வந்து இங்கே ஒரு வாட்டி செயின் போட்டு குத்தி எடுக்கிறோம். குத்தி எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டு இந்த லைன் ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம். அகைன் திரும்ப அதே தான் வரும். ஓகேவா? இந்த ஸ்டிச்சு வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு போடுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தெரியும். அடுத்தடுத்து போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. இதில் வந்து இந்த லாக் வந்து கண்டினியூஸாக குட்டி லாக் போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போட்டுட்டு ஸ்டார்டிங் இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். இது ஆரம்பம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். அடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியானது. ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல வரையில் ஒரு ஸ்டெப் கீழே வரணும். ஓகேவா? இங்கே ஒரு குட்டி லாக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வரையில் ஒரு ஸ்டெப் கீழே வரணும். நான் இதோட உங்களுக்கு எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி எப்படி போடுறதுன்றது இன்னும் கொஞ்சம் ஜூமில் வச்சு காட்டுறேன் புரியணுன்றதுக்கோசம். இப்போது இதை எண்ணாட் போட்டுக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஜூமிங்கில் வச்சு காட்டுறேன். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனுக்குள்ளே இப்போது இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. இங்கே போடாமல் கொஞ்சம் தள்ளி, ஓகேவா? கொஞ்சம் தள்ளி
நீடில் விட்டு த்ரெட் எடுத்து இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி குத்தி ஒரு குட்டி லாக் போட்டு எடுத்துட்டோம். திரும்ப ரிட்டன் அதே இடத்துல திரும்ப ரிட்டன் போகையில் கொஞ்சம் இறக்கமாக, ஓகேவா, கொஞ்சம் இறக்கமாக போய் ஒரு வாட்டி குத்தி மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு, திரும்ப மேலே வரையில் சைடில் எந்த இடத்துல குத்தி எடுத்தோமோ அதே மாதிரி ஈக்குவலாக குத்தி எடுத்து மறுபடியும் கீழே போகையில் ஒரு ஸ்டெப் இறக்கமாக, தெரியுதா, ஒரு ஸ்டெப் இறக்கமாக மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டு திரும்பி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த பக்கத்தில் குத்தி எடுக்கிறீங்களோ அந்த பக்கம் மறுபடியும் அதே மாதிரி எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல ஈக்குவலாக குத்தி எடுத்துக்கிறோம். குத்தி எடுத்துகிட்டு இந்த இடம் உங்களுக்கு பார்க்க ஈக்குவலாக தெரியும், ஓகேவா, இந்த இடம் உங்களுக்கு பார்க்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஈக்குவலாக தெரியும். மறுபடியும் ரிட்டன் அதே இடத்துல போகிறோம். கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கீழே தள்ளி போய் குத்திட்டு ஒரு குட்டி லாக்கு. இவ்வளோதான். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரீங்க, அதே மாதிரி தான் அந்த பக்கமும் அதே பண்ணுறீங்க. அடுத்து அங்கே ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வரோம். திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு சைடில் ஒரு குட்டி செயின், ஓகேவா, இதுக்கு ஒரு குட்டி லாக்கு. இது போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி கீழே தள்ளி இந்த இடத்துல கீழே தள்ளி குத்திட்டு, உங்களுக்கு புரியாதுன்றதுக்கோசம் நான் கொஞ்சம் ஜூமிங்கில் வச்சு காட்டுறேன். கொஞ்சம் கீழே தள்ளி குத்தி எடுத்து மறுபடியும் மேலே வரையில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வர வேணாம், ஒரு ஸ்டெப் கீழே, ஓகேவா, ஒரு ஸ்டெப் கீழே ஒரு குட்டி லாக்கு. இந்த இடத்துலையும் இந்த மாதிரி செயின் போடுற இடத்துல ஒரு குட்டி லாக்கு. இப்போ மறுபடியும் அகைன் அதே மாதிரி தான் கொஞ்சம் கீழே இறக்கமாக குத்தி எடுக்கிறோம். மறுபடியும் ஒரு குட்டி செயின், மறுபடியும் இங்கே ஸ்டார்டிங்கில் வராமல் ஒரு ஸ்டெப் கீழே, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம், ரெண்டாவது ஒரு லைன் போட்டோம், மூணாவதாக வர லைனுக்கு ஒரு ஸ்டெப் கீழே இறக்கமாக போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அவ்வளோதான். இதுக்கு ஒரு குட்டி லாக்கு. இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து மறுபடியும் இப்படி வரையில் இங்கே ஒரு குட்டி லாக், அகைன் மறுபடியும் மேலே வரையில் மேலே வரோம். உங்களுக்கு கேமராவில் தெரியணுன்றதுக்கோசம் நான் நகர்த்தி காட்டுறேன். மறுபடியும் மேலே வரையில் ஒரு ஸ்டெப் கீழே, ஓகேவா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்ட லைன்லேயே புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் டீப்பாக புரியணுன்றவங்களுக்கு இது நான் என்ன பண்ணுறேன்னு மியூட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும், ஓகேவா. மறுபடியும் அகைன் இதே தான் நீங்கள் தொடர போகிறீங்க. அகைன் மறுபடியும் கீழே இறக்குறோம், ஒரு குட்டி நாட் போடுறோம், மறுபடியும் மேலே தள்ளி வரையில் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி ஒரு செயின் போட்டு குட்டி லாக் போட்டு ஒரு சைடில் ஒரு செயின் போட்டு இதை ஒட்டினாப்பில் ஒரு குட்டி லாக்கு. அகைன் அதே தான். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சிம்பிளாக இது ரொம்ப ஈஸியாக வரும், ஓகேவா.
ஸ்டார்டிங் மட்டும்தான் நீங்கள் ஈக்குவலாக போட போகிறீங்க. அடுத்தடுத்து நீங்கள் ஒரு ஸ்டெப் கீழே ஒரு ஸ்டெப் கீழே ஒரு ஸ்டெப் கீழேன்னு தள்ளி தள்ளி போட்டுட்டு வர போகிறீங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு பின்னல் மாதிரி தெரியும் பார்க்கையில். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிளியராக. எதுவும் டவுட்னா எனக்கு கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. யூடியூப் பார்க்குறவங்க எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஒர்க்கை சென்ட் பண்ணி வேணால் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பார்த்து நான் சென்ட் பண்ணுறேன்னு. ஸோ இன்ஸ்டாகிராமில் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு உங்கள் ஒர்க்கை பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகேவா? கிளாஸில் ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன்றவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். போட்டுட்டேன். இது சோட்டி ஸ்டிச்சுக்கான ஷேப்ஸு. ஒரு கர்வ் மாதிரி ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த கர்வ் மாதிரி ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரவுண்டு, அடுத்து யூ ஷேப். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு டிசைன் மேக் பண்ணணும். ஓகேவா? இதோட ஷேப்ஸ் இதுதான். ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அக்டோபர் மந்த்து பேட்சஸ் ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு சீக்கிரம் இது பண்ணுங்கள், உங்கள் பேர் கொடுங்க. இது கிளாஸ் 499 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். கோர்ஸுக்கான ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? தேங்க்யூ.